குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 12/3/2026 வியாழக்கிழமை மாசி மாதம் 28ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. புளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:24க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:05 வரை. அஷ்டமி பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் மூலம். நாமயோகம் இன்று காலை 9:37 வரை. சித்தி பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 4:05 வரை. கௌலவம் பின்பு மாலை 5 வரை. தைத்துலம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:23 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று முழுவதும் கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி ரிஷப ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சூரிய பகவானை வழிபட மேன்மை உண்டாக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? விதை விதைப்பதற்கு சாதகமான நாள். பாதாள சாக்கடை தோண்டுவதற்கு சிறந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். சுபகாரிய செயல்களை செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:20 முதல் 10:01 வரை மேஷ லக்னம். காலை 10:02 முதல் 11:54 வரை ரிஷப லக்னம். காலை 11:55 முதல் மதியம் 2 மணி வரை மிதுன லக்னம். 2:01 முதல் மாலை 4:12 வரை கடக லக்னம். 4:13 முதல் 6:18 வரை சிம்ம லக்னம். மாலை 6:19 முதல் 8:17 வரை கன்னி லக்னம். 8:18 முதல் 10:17 வரை துலாம் லக்னம். இரவு 10:18 முதல் 12:23 வரை விருச்சக லக்னம். 12:24 முதல் காலை 2:35 வரை தனுசு லக்னம். காலை 2:36 முதல் 4:40 வரை மகர லக்னம். காலை 4:46 முதல் 6:37 வரை கும்ப லக்னம். 6:38 முதல் 8:19 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான தானியம் கொண்டை கடலை. ஸ்ரீ குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை
27 முறை சொல்வது உச்சரிப்பது அதிக விசேஷத்தை கொடுக்கும். உடல்நல கோளாறுகள் தீரும். பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். பொண்ணுக்கு தங்கத்திற்கு அதிபதியானவர் ஸ்ரீ குரு பகவான். புத்திரகாரகன் என்று பெயர். ஆக உங்களுடைய தேவைகளை, தங்க தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர் ஸ்ரீ குரு பகவானே. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று 27 முறை உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம், அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 3 முதல் 4 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆன்மீகம் தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் காரணமாக தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் சற்று மந்தமாகவே காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி மற்றும் ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கலாம். தெய்வீக பிரார்த்தனை அதீதமான ஒரு பேரின்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொடர்பாக பயணம் காணப்படலாம். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு வேலைகள் சாதகமாக இருக்கும். இருந்தாலும் அதீதமாக எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத விஷயங்கள் நடப்பது என்பது சற்று கடினம்தான். சுமாரான பலன்களே கிடைக்கும். அதிக எதிர்பார்ப்போடு எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் கையில் உடைமைகளை கொண்டு செல்வது அவசியம். கடின உழைப்பினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த வேலைகளை மற்றவர்களுடைய உதவியின் மூலமாகவோ அல்லது பிறருடைய ஆதரவின் காரணமாகவோ வேலைகள் நடக்கலாம். கணவன் மனைவி இருவருமே நல்லதொரு நெருக்கத்தை நீங்கள் அதிகரிக்க செய்வீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். அவர்களிடத்தில் மனதார மன்னிப்பு கேட்பது அல்லது உங்கள் துணைவரிடத்தில் ஆத்மார்த்தமாக நீங்கள் நடந்து கொள்வதனால் மீண்டும் குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஈகோ சம்பந்தமான பிரச்சனைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்கள்ல உங்களுக்கு ஒரு தனித்துவமான நிலை நாட்டுவதற்கு விரும்புவீர்கள். ஒரு சில நேரங்களில் மனதில் அகந்தை போன்ற ஒரு போக்கு வரலாம். இந்த போக்கை நீங்கள் கைவிட்டால் மட்டுமே உறவில் நல்லதொரு மகிழ்ச்சி இருக்கும். திருமணத்திற்கான சில பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல. கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும். மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி தெளிவு பிறக்கும். எதிர்காலமான ஒரு வேலையாகட்டும், நிகழ்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில செயல்கள், இயக்கக்கூடிய கருவிகள் அனைத்திலுமே உங்களுக்கான எண்ணத்தை நீங்கள் நிலைநாட்டுவீர்கள். பிறக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே அமையும். சூழ்நிலைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமானதாக ஏற்படும். கவலைகள் குறையக்கூடிய நாளாகவே இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். தற்பெருமை எண்ணங்களை முற்றிலுமாக கைவிட்டால் மட்டுமே உங்களுக்கான வேலைகள்ல ஒரு உயர்வு ஏற்படும். ஊழியர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். ஆக மிக மிக எளிமையாக நடந்து கொள்வது இந்த நாள் நல்லது.
பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலும் பணத்தை கையாளக்கூடியவர்கள், வங்கி மேலாளர்களாக இருப்பவர்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் பணத்தை கையாளக்கூடிய ஒரு நிதித்துறையில் செயல்படுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகமான பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கும் பொழுது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்பட வேண்டியது அவசியம். சில நேரங்களில் உங்களுக்கு பணத்தை கையாள்வது என்பதே சிரமமாக இருக்கும். சில நேரங்களில் இது கவலைகளை கூட உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது உங்களுக்கு வருத்தத்தை எந்த ஒரு வேலைகளையும் ஆர்வத்தோடு ஈடுபாடோ செய்ய முடியாது. தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு மனதை அமைதிப்படுத்துதல் தான் முதல் வேலை. ஆக மேஷராசி அன்பர்கள், மனப்போக்குக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை செய்யாமல் மனதை ஆஸ்வாசப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள். பிறகு நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். +2 தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சில நேரங்களில் அதிக நேரம் படித்தாலும் கண் எரிச்சல் மற்றும் தலை சம்பந்தமான வலி உண்டாகலாம். ஆக நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து கணக்கிட்டு தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் அட்டவணை போட்டு வைத்துக் கொள்வது நலம். மற்ற வகுப்புகளில் படிக்கிறவங்களுக்கும் மேஷராசி மாணவ மாணவிகள் சற்று உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். மந்தத்தன்மையிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திரத்தின் பலன்கள்: இன்றைய நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். இயல்பாகவே ஒரு சில காரியங்கள்ல தன்னார்வத்தோடு செய்து முடிப்பீர்கள். லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உருவாக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நன்மதிப்பளிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் தொட்டதெல்லாம் துலங்கும். காரியத்தில் வெற்றி உண்டாகும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் உண்டு. இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சரியான பாதையில் செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் பயத்தை ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயல்படுங்கள். என்ன ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை நேர்மையாக கையாளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாகும். உயர் அதிகாரிகளுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது மிக எளிமையாகவே காரியங்களை முடித்து விடுவீர்கள். தாமதங்கள் என்பது காணப்படாது. உங்கள் வேலைகளை திறம்பட செய்வதற்கு உங்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். செய்யக்கூடிய தொழிலையும் சரி, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலுமே சரி, நீங்கள் யோசித்து சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவே அமைகிறது. வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எனும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டு செய்யாதீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருக்க வேண்டும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சில கவனக்குறைவுகள், ஞாபகத்தன்மையில் இல்லாத ஒரு நிலை உண்டு. அது மட்டுமல்ல, செலவுகளை பார்த்து சிக்கனமாக இருக்க வேண்டும். அதிக தண்ணீர் எடுத்துக்கொள்வது, குடிப்பது மிகவுமே நல்லது. மன அமைதி பெற வேண்டி தியானம், யோகாசனங்கள், இறை பிரார்த்தனை செய்வதாலும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இதுவரையில் நீங்கள் செய்த வேலைகள்ல குறை ஏற்பட்டிருப்பின் அவற்றை மீண்டும் மறு ஆய்வு செய்வதற்கு உங்களுக்கு உத்தரவு வரும். ஆகவே பெரிய அளவிலாவது காரியங்கள் செய்து வெற்றி பெறுவதை விட சிறிய அளவிலாவது வேலைகள் செய்து நற்பெயர்கள் பெறுவதுதான் இந்த நாளில் நல்லது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை நிதானமாக சிந்தித்து முடிவெடுங்கள். சிறப்பாக செயல்பட வேண்டியது உங்கள் கடமையாகவே இருக்கலாம். எதிர்கால துணையினுடனான பேசக்கூடியவர்கள் வருங்கால துணையிடத்தில், லைஃப் பார்ட்னர் இடத்தில் புது விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். எந்த ஒரு கருத்து கேட்பதோ அல்லது அவர்களிடத்தில் இருந்து சில விஷயங்களை நீங்கள் பெறுவதோ என்பது கூடாது. கூடுமான வரையில் இணக்கம் குறைந்துதான் இருக்கும். பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நட்போடு பழக வேண்டிய நாளாகவும் அமைகிறது. திருமணமானவர்களுக்கு வாக்குவாதங்களோ அல்லது சில நேரங்கள்ல ஊழல் ஏற்படலாம். ஆக பிரச்சனைகள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் துணைவர் ஏதாவது ஒரு கருத்துக்களை மாற்றி சொல்லி இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக விட்டுவிடுங்கள். எதை ஒன்றையுமே பார்த்து அதிகமாக ஆசைப்படாமல் இருப்பது மிக அவசியம். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது.
மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றலாம். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சூழல்கள் அமையும். விவேகமும் பொறுமையும் மிக அவசியம். தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சற்று மந்தமான தன்மை இருக்கலாம். படிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் கெடுபிடி இருந்தாலும் உங்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது சற்று குறைந்துதான் இருக்கும். தியானம் செய்யுங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உயர்ந்த அந்தஸ்து பெறுவதற்கு, நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டும். முயற்சி என்பது இமாலய வெற்றியை உங்களுக்கு உண்டு பண்ணி தரும். ஆகவே மாணவ மாணவிகள் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டிய நாள். இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், வீடு மனை சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாகவே அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சூழ்நிலைகளை அறிந்து எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடும். நீங்கள் நல்லதொரு சுய முன்னேற்றத்தில் செல்ல வேண்டி விரும்பி நல்லதொரு பாதையில் பயணிப்பீர்கள். இன்றைய நாளில் சில லட்சியங்களை அடைய வேண்டும் என்று உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொண்டு இந்த நாளை சுமூகமாக்கக்கூடிய நிலையும் உண்டு. மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வாழ வேண்டும், அந்தஸ்து பெற வேண்டும், உறவுகளுக்கு மத்தியில பொருளாதார நிலைகள்ல உயர்ந்து காணப்படணுங்கிற ஒரே எண்ணத்தோட இரவு பகல் பாராது அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி செயல்படக்கூடிய விஷயங்களின் காரணமாக நல்லதொரு பெயர் கிடைக்கும். பேரும் புகழும் நிலை பெற செய்வீர்கள். உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து என்பதே இருக்காது. ஆக அனைவருமே உங்களை வழிமொழியக்கூடிய நிலைகள் உருவாக்கும். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் அவற்றை மற்றவர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும். உத்தியோக வேலைகளில் பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களை விட உங்களுடைய காரியங்கள், செயல்கள் எல்லாமே சாதுரியமாகவும் நல்லதொரு நேர்த்தியாகவும் பார்ப்பதற்கு ரம்யமாகவும் காணப்படுங்க. உங்களுடைய செயல்களை பற்றி நீங்களே அதிகமாக சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களே அழகாக சிந்தித்து வடிவமைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மனதை செலுத்துவீர்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் இன்னும் அதீத நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைகளை மிக திறமையாக செய்து முடிப்பீர்கள். வேலையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற முனைப்புடன் செயல்படுவீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள். விரும்பிய விஷயங்களை இன்றைய நாளில் கேட்டு பெறலாம். ஆக நினைப்பது அனைத்துமே உங்களுக்கு ஈடேறக்கூடும். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி உங்களுக்கு வெளியே வேலைகள் இருந்தாலும் பணி காரணமாக நல்லதொரு பண உயர்வு ஏற்படும். சம்பளங்கள் அதிகரிக்கலாம். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தினுடைய தன்மைகளை பார்த்து மேலதிகாரிகள் வியப்படைய செய்வார்கள். ஆக உங்களுக்கு நல்ல நுணுக்கங்கள் அறியக்கூடிய அமைப்பு உண்டு. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். வியாபார வேலைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். ஒவ்வொரு காரியத்தையும் மிக சரியாகவும் நேர்த்தியாக முடிப்பீர்கள். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு தாமதங்கள் உண்டாக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது. ஆக மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய துணையுடன் நல்ல நட்பான அணுகுமுறையை கையாள்வது, அன்பாக பேசுவது, அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவில் நல்லிணக்கம் காணப்படும். காதலர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்கள்ல பயணத்தின் போது இருவரும் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசும் பொழுது மனதில் எந்த விதமான சங்கடங்களோ சஞ்சலமோ இருக்காது. சகல விதமான பிரச்சனைகளுக்கும் சீக்கிரமாக நல்ல தீர்வுகள் உண்டாகும். மிதுன ராசி காதலர்களுக்கு பணம், நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கையில் பணப்புழக்கம் கூட அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும். அதை பற்றி பயப்பட தேவை இருக்காது. அமைதியான அணுகுமுறை மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல யோகங்களை தரும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் ஓரை மிகவும் உகந்தது. அதே போல்
உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தேகபலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான விவாதங்களிலும் பங்கு பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மைகள் குறையலாம். உடல் சுறுசுறுப்படைவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள் மிகவுமே நல்லது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று பணவரவு காணப்படலாம். உங்களுடைய செயல்களை முடிப்பதற்கு சரியாக திட்டமிடுவீர்கள். கையில் பணம் இருக்கும் பொழுது வேலைகளில் வேகம் அதிகரிக்கும். மிக திறமையாகவும் செயலாற்றுவீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் சீக்கிரமாக முடித்தே ஆக வேண்டும் என்கிற நேரம் பார்த்து செய்வதால் உங்களுக்கு பலனும் ஆதாயமும் கூடுதலாகவே இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் முடிப்பதற்கு முன் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வேலைகள் நடக்கிறது என்கிற நன்றி உணர்வோடு செயல்படுவீர்கள். கடகராசி அன்பர்கள், நீண்ட கால திட்டங்களுக்கு பிறகு இந்த நாள் உங்களுக்கு மிக உகந்த நாளாகவே இருக்கும். ஆக எதிர்காலத்திற்காக எந்த முயற்சிகள் செய்தாலும் இந்த நாளில் நீங்கள் செய்வது அற்புதமான பலன்களை உண்டு பண்ணும். உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாக்கும். உற்பத்தி தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வேலை பளு கூடுதலாகவே இருக்கலாம். அரசு சம்பந்தமான வேலைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசினுடைய ஆதரவு, சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரலாம். அனுமதி வாங்குவது, அது மட்டுமல்ல வீடு கட்டுவதற்கான சில பட்டா, சிட்டா இது போன்ற விஷயங்கள் இழுபறியாக இருந்தாலும் அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். நல்லதொரு வீடு பராமரிப்பை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள். உங்களுக்கான ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறிவிடும். கடகராசி அன்பர்களுக்கு மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தனக்கென இல்லாமல் பிறருக்காக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் வேலையில புதிய வாய்ப்புகளும் சரி, சில வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. கடினமான உழைப்புக்கு ஏற்றபடி நல்லதொரு செயலின்படி நல்லதொரு முயற்சியும், அதனால் சிறந்த நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். இதன் மூலம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். யாருமே உங்களை கவனிக்காத நிலையிலும் கூட உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் இருவருக்கிடையே நல்லிணக்கம் வலுப்படும். காரண காரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் பேசி தீர்மானிப்பீர்கள். எதிர்காலத்திற்காகவும் அல்லது நிகழ்காலம் தொடர்பான குழந்தைகள் விஷயத்திற்காக முதலீடு செய்வீர்கள். பணம் என்பது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்கள் நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும். பணத்தை பயனுள்ள நோக்கத்திற்கு செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் பொதுவாக பார்க்கும் பொழுது திருப்தி உணர்வு காணப்படுங்க. இதனால் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எந்த விதமான மன போராட்டங்களும் காணப்படாது. வழக்கு தொடர்பாக நீங்கள் செய்திருந்த சில காரியங்கள் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படலாம். பிரீத்தி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். படிக்க வேண்டும் என்கிற புத்துணர்வு அதிகரிக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை பெற்றுத்தரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவான் உடைய ஓரை மற்றும் நல்ல பலன்களை தரும். கல்வி மற்றும் உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ஆசைகள் நிறைவேறும். எண்ணிய வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும். சில காரியங்கள் காலதாமதத்திற்கு பிறகே நிறைவேறலாம். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையான உணர்வு இருப்பது அனைவருக்குமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உலகியல் வாழ்க்கையை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதுவிதமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கையில் உள்ள வேலைகளை முடிப்பதற்கு நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக இன்றைய நாள் மிகவும் கடினமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் ஆன்மீக எண்ணங்கள் மூலமாகவும் சிரமத்தை குறைத்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள்.
மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சில மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படலாம். கலைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஒப்பந்தம் செய்யக்கூடிய விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆதரவு நிறைந்த நாளாகவே இருக்கிறது. இருந்தாலும் வேலை தொடர்பாக கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம். அந்த காரியத்தை மீண்டும் திரும்பவும் செய்வது போன்ற ஒரு நிலை உருவாகிவிடும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் மனதை ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் சிந்திப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய எண்ணத்தை அழகுபடுத்திக் கொண்டே வாருங்கள். வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மிகவுமே நல்லது. வேலைகளை திறமையாக ஆற்றுவதற்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பையும் பேர் ஆதரவையும் கொடுக்கும். உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, திருமணமானவர்கள் உங்கள் மனைவி இடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும். எதையும் மனதில் பட்ட உடனேயே பேச வேண்டாம். அதில் நன்மை தீமைகளை உணர்ந்து பேசுதல் அவசியம். பண நிதி நிலைமைகள் சற்று வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கும். உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு சிறந்த திட்டமிடலை மேற்கொள்வது அவசியம். வீட்டிற்கு தேவையான முக்கியமான மிக மிக அவசியமான பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டுமே தவிர ஆடம்பரமான விஷயங்களுக்கோ அல்லது தேவையில்லாமல் பொருட்களுக்காகவோ பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். வெளிநாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சில தினங்களுக்கு பிறகே சீராக நடக்கும். அதிக பணம் ஈட்டுவது தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வருமானத்தை ஈட்டக்கூடிய விதமாக புது விஷயங்களையும் கையாளுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்பு இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பாக கவனிப்பது அவசியம். உங்களுக்கு சில நேரங்களில் முதுகுவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எதிலும் கவனமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பரபரப்போ பதட்டத்துடனோ எந்த விதமான முக்கியமான விஷயங்கள் இருந்தால் ஈடுபடாதீர்கள். வெளியூர் தொடர்பான வேலைக்காக செல்பவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். அகலக்கால் வைக்க வேண்டாம். இன்றைய நாளில் உங்களுக்கு மத்தியமமான பலன்களே காணப்படுகிறது. ஆரோக்கியத்திற்கு நல்லதொரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். மருத்துவ ஆலோசனைகளை பெற்றாலும் உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான தொந்தரவுகளோ இன்னல்களோ காணப்படாது. ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் ஆகட்டும், அக்ரிமெண்ட் கையெழுத்திடுவது மற்றும் இடம் சம்பந்தமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். பிறரால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். இன்றைய நாள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் புதுமையான நாளாகவே இருக்கும். புது விஷயங்களை மேற்கொண்டெடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கை நழுவி போன சில நுணுக்கமான வாய்ப்புகள் கூட உங்கள் இல்லம் தேடி வரலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கழுத்தோம் என்று யாரையும் பேசக்கூடாது. மற்றவர்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை உணர்ந்து பேசுதல் அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டர கலந்ததாக இருக்கும். நன்மைகள் தீமைகள் என்று இரண்டுபட்ட பலன்கள் தான் இருக்கிறது. வீடு மனை மற்றும் நிலம் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்குண்டான சில முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்றைய நாள் ஒரு சிலருக்கு முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் அல்ல. உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை. தற்பெருமை எண்ணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். புது நபர்களிடத்தில் வீடு இடம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மன உளைச்சலை போக்குவதற்கு தெய்வ வழிபாடு மற்றும் தியானம், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம். வியாபார நிமித்தமாக எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கூட அமையலாம். வழக்கு சம்பந்தமாக விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய வேலைகளை மிக சரியாக செய்து முடிக்க வேண்டியது நல்லது. பொறுமை என்பது மிக மிக அவசியம். வேலைகளில் எந்த தவறுகளோ பிழைகளோ ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு பணிச்சுமையும் அதிகமாகவே காணப்படலாம். பொறுப்புகள் என்பது கூடுதலாக காணப்படுங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் துணையுடன் சண்டையிடக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. பொறுமை என்பது மிக மிக அவசியம். ஆக கன்னிராசி அன்பர்கள் வெளியிடத்தில் இருக்கக்கூடிய சில டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் காட்டாதீர்கள். எந்த நேரம் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் எழலாம்.
வியாழக்கிழமை தினம் குரு நாளில் குரு வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, கோப உணர்வுகளை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கு தியானம் என்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடிகிறதோ அதுவே அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்பார்கள். ஆகவே காதலிக்கக்கூடியவர்கள் முக்கியமான சில காரணங்களுக்காக சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாங்க. செலவுகள் கவலையை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களுக்கு. நெருக்கடிகள் ஓரளவிற்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். பாசம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கலாம். பணப்புழக்கத்திற்காக எதிர்பார்த்திருந்து நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் நடக்கும், நடக்காமலும் போகலாம். பலன்கள் உங்களுக்கு இரண்டர கலந்துதான் இருக்கிறது. யாரின் மீதும் யாரை பற்றியும் சந்தேக உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியம். மாணவர் செல்வங்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகள்ல சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய விதமாக செயல்படுங்கள். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் மிகவும் நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்களை செய்வதற்கு உகந்த உரையாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கும், நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் கவனமாக உங்களுடைய செயல்களை கொண்டு போவது நல்லது. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் நம்பி ஏமாற வேண்டாம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் இனிமையான தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எந்த விஷயங்கள் செய்தாலும் அவை நன்மையாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுவதன் மூலம் நீங்கள் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம். பரபரப்பு என்பது இருக்காது. மனம் லேசாகும், எண்ணம் தெளிவாகும். எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் அதற்கு முன்னதாக தியானம், யோகாசன பயிற்சிகள் மற்றும் நல்ல இசை கேட்பது, பாடல்கள் கேட்பதால் உங்களுக்கு மன நிம்மதி அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்தாலும் அவற்றை தனித்துவமாக செய்து முடிப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் நன்மைகள் அதிகம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் எண்ணத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய வேலைகளை வகுத்துக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை சுய வளர்ச்சிக்கு உற்சாகமான ஒரு நேரம். புதிய முயற்சிகளும் சாத்தியமாக நடக்கலாம். ஆக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை தைரியமாக செயல்படுத்துங்கள். நல்ல விதமாக இயக்குங்கள். உங்களுக்கு தொழில் சார்ந்த சில நிபுணர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமான உயர்வு மற்றும் பணி சம்பந்தமாக நல்லதொரு உயர்வு நிலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் நண்பர் வீட்டு திருமணத்திற்கு செல்வீர்கள். இருவரும் உற்சாகமாக நேரத்தை கழிப்பீர்கள். திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவருமே நல்ல ஒருமித்த கருத்தோடு நெருக்கமாகவும் காணப்படுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை இருவருமே கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமாக சில முயற்சிகளை சுயமாகவே எடுப்பீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு கொள்ளக்கூடிய மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள். சுய வளர்ச்சி சம்பந்தமான உற்சாகமான நேரம். எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய மன அமைப்பு மற்றும் பக்குவ நிலை உருவாக்கும். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடனான பேச்சுக்களில் அதிக நாட்டம் இருக்கும். அவர்கள் உங்களுக்கு சில பரிசு பொருட்களையும் அல்லது நீங்கள் விரும்பின விஷயங்களையும் செய்து கொடுக்கலாம். நிதி நிலைமைகள் பற்றி பார்க்கும் பொழுது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். சிறந்த மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் திருப்தியாக இருக்கும்படியாக உணர்வீர்கள். சாதுரியமான சில செயல்களின் மூலம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். வெற்றி நிறைந்த நாளாகவே அமைகிறது. மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஒரு தனி ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுக்காக தயாராக கூடியவர்கள், தேர்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில மாணவ மாணவிகளுக்கு தைரியமும் தெம்பும் இயல்பாகவே உண்டு. இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள்.
ராசிக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் சுப காரியங்கள் செய்வதற்கும் மிகவும் ஏற்றது. சொத்து தொடர்பாக அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை மிகவும் சிறந்தது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான மனநிலை இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவ. ஓம் சிவாய நம. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாகவே அமையும். வேலைகளில் சில நேரங்களில் உங்களுக்கு அலைச்சலும், அதே தருணத்துல ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களிடம் அதிக ஆற்றலும் உறுதித்தன்மையும் வெளிப்படலாம். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட விலகி செல்வார்கள். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது அவசியம். பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையும். கண் சம்பந்தமான பிரச்சனையில் இருப்பவர்கள் சூரிய பகவான் வழிபாடு மிகவும் அவசியம். மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை தினம்தோறும் வணங்கி வருவதால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. வேலையில் சில முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கும். எந்த அளவிற்கு உழைப்பை அதிகம் நம்புகிறீர்களோ அதற்கேற்றபடி ஆதாயமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணும். மனதில் பட்ட விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். இணக்கமாக இருப்பதற்கான ஒரு அமைப்பு உண்டு. தீர்க்கமாக எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகள் உத்தியோக ரீதியாக எடுப்பீர்கள். தன்னம்பிக்கையும் உங்களுடைய வேலைகளை மெருகேற்றக்கூடிய விதமாகவே இருக்கும். செல்ல பிராணிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளிடத்தில் இருந்து விலகி இருங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடலாங்க. வீடு மாற்றம், வியாபார இடத்தை கூட சொந்த இடத்திற்கு மாற்றலாமா என்கிற எண்ணம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எழலாம். அல்லது உத்தியோக மாற்றங்கள், இப்படி ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக கூட மாற்றத்தை விரும்புவீர்கள். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் லாபம் உண்டாகும். கவனமாகவும் இருக்க வேண்டிய நாள். அதிகமாக யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தை இழக்காதீர்கள். வாக்குறுதிகளையும் கொடுக்காதீர்கள். மனதில் பட்ட விஷயத்தை வெளிப்படையாக பேசுவது என்பது யாரிடத்தில், எந்த இடத்தில் என்பதை மட்டும் நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற காண்பீர்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுப காரியத்திற்குண்டான விஷயங்களுக்காக வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்றபடி பயன்கள் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் விருத்திக்காக, வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு சிறுதூர பயணங்களையோ அல்லது வெகு தூர பயணங்களையோ மேற்கொள்ள நேரிடலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நிதி வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். வருமானம் ஓரளவிற்கு கைகூடி வரலாம். வருமானத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்துதான் வாழ்க்கையினுடைய தரமே உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்கு கடுமையான சில நேரத்தையும் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. குடும்ப சுமை அதிகமாகவே இருக்கும். எல்லாவற்றையும் விட உங்களுடைய சொந்த காரியங்களை கூட கவனிக்க முடியாத ஒரு சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. உறுதியான மனப்போக்கு இருக்கும். தைரியமாக பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உறுதியான போக்கு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பணப்புழக்கத்தின் தன்மைகளுக்காக வெளியிடங்களில் சில பணத்தை பெறுவதற்கான நாளாகவும் இருக்கலாம். ஸ்திரத்தன்மையை பெறுவீர்கள். வருமானம் என்பது நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை உருவாகலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திரன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றையுமே சுக்கிர உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். வெளியிடங்களில் அனுபவங்கள் பெறுவீர்கள். வீட்டிலேயே மன நிம்மதி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புத்திசாலித்தனம் மற்றும் சமநிலையான ஒரு அணுகுமுறை வெற்றிக்கு வழிகாட்டும். திறமைகளை வெளிப்படுத்தி பலன்களை அதிகம் பெறக்கூடிய நாளும் கூட. மற்றவர்களுக்கு மத்தியில உங்களுடைய பேச்சுக்கள் மிக பெருமைப்படக்கூடியதாகவே இருக்கும். இனிமையாக பேசி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் இதன் மூலமாகவும் கிடைக்கலாம்.
குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்களை அறிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த நாளை, இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களை, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயரக்கூடும். குழந்தைகளுடைய செயலுக்காகவும் அவர்களுடைய கல்வி நிலைக்காகவும் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் அலைச்சல்கள் ஏற்படலாம். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சேமிப்பது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வருமானம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். வேலையில் மிதமான முன்னேற்றங்கள் இருக்குங்க. நேரப்படி வேலைகளை செய்வதன் மூலம் திறமையாக பணியாற்றவும் முடியும். எந்த பிழையும் இருக்காது. மனதை ஒருமுகப்படுத்தி வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரப்போகிறது. இதுவரையில் நீங்கள் செய்ய முடியாத சில சாதனைகளை செய்து காட்டப் போகிறீர்கள். வருமானம் வருவதற்கான சில யுக்திகளையும் கையாளுவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். புதிய இயந்திரம் தொடர்பான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். கலை சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். சிலருக்கு வேலைகள் நிறைவு பெறுவதில் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்றபடி லாபங்கள் உண்டாக்கும். ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இந்த நாளினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு, காதலிக்க கூடிய நபர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்பாடுகளை பற்றி சில நேரம் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அவர்களுடைய பேச்சின் போக்கு உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணலாம். நீண்ட நாளுக்கு பிறகு மன அமைதியை மீண்டும் மனதில் எழுவதற்கான சில முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். கோப உணர்வுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினால் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். கவனமாக இருங்கள். நல்ல விதமாக பேசுங்கள். அன்பாக செயல்படுங்கள். நிதி நிலவரங்கள் சுமாராகத்தான் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டிய நாளும் கூட. தேவையில்லாத விஷயங்களுக்காக, ஆடம்பரமான செயல்பாடுகளுக்காக பணத்தை நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம். பணம் குறைவாக கிடைத்தாலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணத்தை கவனமாக கையாள்வது அவசியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. அமைதியாக இருந்து பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கவும் முடியும். இந்த நாளுக்கான கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், நன்மை தரும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக லேசாக எடுத்துக்கொள்வீர்கள். பெரிய பெரிய காரியங்களாக இருந்தாலும் சில நேரங்களிலேயே செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. எதிர்பாராது செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதியதொரு அனுபவம் உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் சில பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் பிரதிபலன் இல்லாமல் நீங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான முழுமையான ஒரு நன்மைகளை உங்களால் பெற முடியும். வேலையிடச் சூழல்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. இருந்தாலும் அந்த இடத்தினுடைய அமைப்புகளுக்கு தகுந்தாற்போல், நபர்களுடைய குணங்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொண்டால் அதுவும் உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடலாம். அதிக வேலைகள் மற்றும் சில பொறுப்புகள் உங்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும். சில நேரங்களில் மனக்கவலையோடும் காணப்படுவீர்கள். மற்றவர்களிடத்தில் வேலைகளையும் பொறுப்புகளையும் ஒப்படைக்க முடியாதபடிக்கு நீங்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய எளிமையான பேச்சுவார்த்தைகளில் கூட நீங்கள் தீவிரமாக சிந்திப்பீர்கள். அதில் இருக்கக்கூடிய சிறிய விஷயத்திற்கு வருத்தப்படுவது உங்களுக்கான உறவை பாதிக்கலாம். ஆக மகர ராசி அன்பர்கள், கணவன் மனைவி மிகவும் கருத்து ஒற்றுமையோடு இருப்பது மிக அவசியம். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையினுடனான செயல்பாடுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்கள் உறவில் மனக்கசப்புகள் ஏற்படாமல் இருக்க சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமைகள் வீட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இதனால் அதிக செலவுகள் காணப்படும். நெருங்கிய சொந்தங்களுக்காகவும் பணம் செலவு செய்ய நேரிடலாம். மனதிற்கு பிடித்த மாதிரியான உடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். அனுபவங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது இந்த நாள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். பாடம் ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பொழுது உடனுக்குடன் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது மிக முக்கியமான ஒன்று. ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது கவனம் செலுத்த வேண்டும். உணவு சார்ந்த முறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள்.
வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஆரோக்கியத்திற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதமாக இருக்கும் உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கும் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பிறருடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய விதமாக நடந்து கொள்ளுங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கும். பிறருடைய விஷயங்களுக்கு முன்னிலை வகிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கலாம். செயல்களில் ஏற்றம் பெறுவதற்கு, நன்மைகள் உண்டாவதற்கு பொறுமையான ஒரு அணுகுமுறை என்பது மிக அவசியம். இன்றைய நாளுக்கான அமைப்பு படி சுப பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறும். ஆசைகளுக்கு ஏற்றபடியும் எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் செயல்கள் யாவும் சீராகவே நடக்கும். இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஆத்ம திருப்தியையும் மன நிம்மதியையும் உண்டு பண்ணும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் சீரமைத்துக் கொள்வீர்கள். முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. முக்கியமான விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களையும் சீர்படுத்திக் கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, சக பணியாட்கள் உதவிகரமாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள் ஆக தொழிலினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பலன்களும் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். வேலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் ஆதாயம் உண்டு. செய்ய முடியாத சில காரியங்களை கூட இந்த நாள் நீங்கள் தொட்டு செய்யும் பொழுது அந்த வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். அதனால் நல்ல பெயர் கிடைக்கும். வேலைகளை பொறுத்தவரை நீங்கள் திறம்பட பணியாற்றி உங்களுடைய செயல்திறனை நிரூபிப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாகவே இருக்கும். நல்லதொரு நேர்த்தியும் நேர்மையையும் கடைபிடிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை கற்றறிந்து செயல்படுத்துவீர்கள். பிறரால் செய்ய முடியாத சில காரியங்களையும் நீங்கள் முன்னின்று மிக எளிமையாக முடித்துக் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கால்நடை சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். உடைமைகள் மீதான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பொது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை விட தனித்துவமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்னல்கள் நீங்கக்கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். திறமைக்கு உண்டானபடி அங்கீகாரங்கள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த சில முக்கியமான விஷயங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். இணையம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமையும். ஊக்கமும் ஆக்கமும் தன்னம்பிக்கையுடனே செயல்படுவீர்கள். உங்களுடைய வருமானம் தொடர்பாக பார்க்கும் பொழுது தேவைகளுக்கு தகுந்தாற்போல் பணவரவு அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். பிள்ளைகள் உங்களுடைய செயலுக்கு நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் வங்கி கணக்கு ஒன்று தொடங்குவதற்கான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. திருமணமானவர்கள் உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். காதலிக்கக்கூடியவர்கள் வருங்கால துணையினுடனான பேச்சை விரும்பி கேட்கக்கூடிய நிலையும் அவர்களுடைய வார்த்தைகள்ல நல்லதொரு கனிவும் உங்களுக்கு மன ஆறுதல்கள் தரக்கூடிய விதமாக சிறப்பாக பேசி மகிழ்வீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் வீட்டில் முக்கிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப ஆரோக்கியம் என்பது சிறப்பாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுடைய வழியில் சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கும் புதன் பகவானுடைய உரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னல்கள் குறையக்கூடும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையக்கூடும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனம் தொடர்பாக, அதாவது பணம் சம்பந்தமாக இருந்த சில சிக்கல்கள் நீங்கும், நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு பயன் தரக்கூடிய நல்ல முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கலாம். தைரியமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை என்பது உங்களுக்குள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். நல்லதொரு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த நாள். உடன் பிறந்தவர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகலாம். அவர்களுடைய செயலுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுக்கான ஒரு இலக்குகளை அமைத்து அதனை அடைவதற்கு முற்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமையும். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகலாம். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பயணங்கள் கைகூடக்கூடிய நாள். வேலை தொழில் லாபம் தொடர்பாக எண்ணங்கள் உங்களுக்கு வருமானத்தின் மீதே இருக்கும். புதிய வாய்ப்புகளை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சாத்தியமான சூழ்நிலைகள் உள்ளது. திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் அன்பாக மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவரிடையே நல்லதொரு உறவு வளரும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு வருங்கால துணையினுடனான பேச்சுக்களில் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆக மீனராசி அன்பர்கள் அதில் சிறிது பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீர்கள். இரக்க குணம் கொண்டவர்கள் நீங்கள். புது நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் பயணங்கள் கைகூடக்கூடிய நாள். எதிர்காலத்தின் தொடர்பாக முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். வீடு மனை கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. புது நபர்களுடைய அறிமுகம் நன்மைகளை அதிகப்படுத்தும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. வருமான உயர்வு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவே காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். இன்றைய நாள் சிறப்பான பலன்களை பெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நன்மைகள் கிடைக்க பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.